வெல்கம் டு திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம யூபிஎஸ்ஸை பற்றி பார்க்கலாம். யூபிஎஸ்னால் அன்இன்டரப்டட் பவர் சப்ளை. மோஸ்ட்லி இப்போ எல்லா இடத்துலையுமே இதை நம்ம பார்க்கலாம். இண்டஸ்ட்ரீஸில், ஆஃபீஸில், வீட்டில் எல்லா இடத்துலையுமே இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதோடய ஃபங்க்ஷனை பற்றி பார்ப்போம். இதில் என்னெல்லாம் காமன்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எஸ்எம்பிஎஸ் அண்ட் பேட்ரி. எஸ்எம்பிஎஸ்னால் ஸ்விட்ச்டு மோடு பவர் சப்ளை. அதாவது இதில் ரெக்டிஃபையர் சர்க்யூட்டும் இருக்கும், இன்வெர்ட்டர் சர்க்யூட்டும் இருக்கும். அப்புறம் பேட்ரி நம்ம என்னெல்லாம் லோடு கனெக்ட் பண்ணணும், எத்தனை ஃபேனு, எத்தனை லைட்டு, மிக்சி, கிரைண்டர், ஸோ என்னெல்லாம் நமக்கு லோடுலாம் கனெக்ட் பண்ணணுமோ அதை பொறுத்து அதோடைய பேட்டரியோட கெப்பாசிட்டி நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்து பிளாக் டயக்ராம். ஸோ இதில் என்னெல்லாம் ஃபஸ்ட்டு எப்படி கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா சப்ளைலேருந்து நேராக எஸ்எம்பிஎஸ்க்கு கொடுக்குறோம். அதாவது ஏசி சப்ளைலேருந்து எஸ்எம்பிஎஸ்க்கு கொடுக்குறோம். எஸ்எம்பிஎஸ்சில் ரெக்டிஃபையர் சர்க்யூட் இருக்குது. அந்த ரெக்டிஃபையர் சர்க்யூட் ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு பேட்ரி பேங்க்கு சப்ளை போகுது. ஸோ இந்த பேட்ரி பேங்க்கில் தான் நமக்கு இந்த டிசி சப்ளை ஸ்டோர் ஆகிருக்கு. நமக்கு பவர் கட்டான நேரத்தில், சப்ளை இல்லாத நேரத்தில் இந்த பேட்ரி பேங்க்கில் இருக்கக்கூடிய டிசி சப்ளை தான் நம்ம லோடுக்கு கனெக்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம இந்த டிசி சப்ளையை ஸ்ட்ரைட்டாக நம்ம ஏசி லோடு கனெக்ட் பண்ண முடியாதனால அகைன் எஸ்எம்பிஎஸ் வழியாக இன்வெர்ட்டர் சர்க்யூட் இருக்கும். ஸோ அந்த இன்வெர்ட்டர் சர்க்யூட் என்ன பண்ணணும்னா டிசியை ஏசியாக கன்வெர்ட் பண்ணி நம்ம லோடுக்கு கொடுக்குறோம். எது வழியானா ஃபில்டர் வழியாக. ஸோ இந்த ஃபில்டர் சர்க்யூட் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம இப்போ ஏசிலேருந்து டிசி கன்வெர்ட் பண்ணி டிசிலேருந்து ஏசியை கன்வெர்ட் பண்ணுறதுனால நமக்கு தேவையில்லாத ரிப்பிள்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அது நம்ம லோடை அஃபெக்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம இந்த ஃபில்டர் சர்க்யூட் மூலிமா நம்ம லோடுக்கு சப்ளை கொடுக்குறோம். ஸோ இப்படி தான் நமக்கு பவர் கட்டான நேரத்தில் யூபிஎஸ் ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகே, தேங்க்யூ.